பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஒரு முக்கிய அறிவிப்பை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக வாஞ்சிக்கிறேன். இந்த செவ்வாய்க்கிழமையும் நமக்கு ஆராதனை உண்டு, நம்முடைய சபையிலே வைத்து நடைபெறும். ஆகவே செவ்வாய்க்கிழமை 6:30 மணிக்கு நம்முடைய சபையிலே 6:30 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் ஆராதனை உண்டு. தயவாய் மற்றவர்களுக்கும் அறிவியுங்கள், கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். உங்கள் வேத புஸ்தகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். இன்றைக்கும் நம்முடைய செய்திக்கு ஆதாரமாய் எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அந்த வசனத்தின் கடைசி பகுதிக்கு நேராய் உங்கள் கவனத்தை கொண்டு வர வாஞ்சிக்கிறேன். உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் நிருபத்தில் எழுதும் பொழுது அவர் சொல்கிறார், உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். குறிப்பாய் இன்று நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்திலே நம்மளை பயப்படுத்த அநேக காரியங்கள் உண்டு. இன்றைக்கு இந்த வியாதி இன்றைக்கு உலகம் போகிற போக்கில் அடுத்து என்ன நடக்கும் தெரியல, அடுத்து நமக்கா என்ன காத்திருக்கிறதுன்னு தெரியல, எல்லாம் கைவிட்டு போயிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனி என்ன சம்பவிக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம என்ன செய்வோம், எதிர்காலம் எப்படி இருக்கும், ஒன்றும் தெரியல. ஒரு நிச்சயமற்ற தன்மை. ஆனால் இந்த காலகட்டத்திலே ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆமேன். தாவீது தன் குமாரனாகிய சாலமனுக்கு சொல்லும் பொழுது தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனமும் தாவீதுக்கு இருந்த அந்த வாஞ்சையும் சாலமோன் நிறைவேற்றுகிறான். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 நாளாகமம் 28:20 தாவீது தன் குமாரனாகிய சாலமனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஒரு பெரிய காரியத்தை, ஆலயத்தை தேவனுக்கு கட்ட கர்த்தர் சாலமனை பயன்படுத்துகிறார். தாவீதுக்கு வாஞ்சை இருந்தாலும் தாவீதின் கை ரத்தம் சிந்தப்பட்ட கை. தாவீதுக்கு அந்த வாஞ்சையும் வைராகியம் இருந்தாலும் தாவீதின் மூலம் நடத்தாமல் கர்த்தர் சாலமனை வைத்ததை நிறைவேற்றுகிறார். ஆனால் இப்பொழுது தாவீது தன் குமாரனாகிய சாலமனை பார்த்து சொல்கிறான், நீ பயப்படாமல் தைரியம் கொண்டு திடமனதாயிருந்து காரியத்தை நடத்து. உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இந்த காலை நேரத்தை என்ற செய்தியின் தலைப்பு, நீயே ஜெயிப்பாய். உங்களை பயப்படுத்த அநேக காரியங்கள் இருக்கலாம், இருளின் வல்லமைகள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். ஆனால் அதன் நடுவையும் விசுவாசியுங்கள், நீயே ஜெயிப்பாய். உன் சத்ரு அல்ல, உங்களோடு கூட போராடுற வல்லமைகள் அல்ல, உங்களுடைய தோல்வி அல்ல, நீயே ஜெயிப்பாய். உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். என்னாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கலாம், இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் வாக்குத்தத்த தேசத்துக்கு கொண்டு போகிறார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து கொண்டு போகிறார். அவர்களை கொண்டு போகும்பொழுது அவர்கள் வனாந்திர யாத்திரையிலே 12 பேரை தெரிந்தெடுத்து வாக்குத்தத்த தேசத்தை, கானான் தேசத்தை வேவு பார்க்க அங்கு அனுப்பி வைக்கிறார் மோசே. இவங்க 12 பேரும் அங்கே போகும்பொழுது என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னாகமம் 13:33 அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரரையும் ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் வெட்டுக்கிளிகளைப் போல் இருப்போம். இவர்கள் சூழ்நிலையை கண்டு பயப்பட ஆரம்பித்தார்கள். 10 பேர், 12 பேரை அனுப்பினார்கள். ஆனால் 10 பேர் அதிலே சூழ்நிலையை பார்த்து பயப்பட ஆரம்பித்தார்கள், பதட்டப்பட்டார்கள். அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, நாங்கள் எங்கள் கண்களுக்கு வெட்டுக்கிளியை போல் இருந்தோம், அவர்கள் கண்களுக்கும் வெட்டுக்கிளியை போல் இருந்தோம். இந்த காலை நேரத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ ஜனமே, உங்கள் சூழ்நிலை பெரிதாக இருந்தாலும் எதிர்மறையாக இருந்தாலும் அதை சாதாரணமாய் பாருங்கள். உங்களுக்கு நேரிட்டிருக்கிற சவாலிலே சாதாரணமாய் பேசுங்கள். அதை மிகப்படுத்தாதீங்க, அதை பெருசாக்காதீங்க. அதை சாதாரணமாய் பாருங்கள், அதை சாதாரணமாய் பேசுங்கள். ஒன்றை எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதக்காரன் சொல்வது போல, நான் கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறபடியால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய மனுஷனாகிய எலிசா தன் வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், சத்ருவின் படை அவனுக்கு சூழ்ந்து கொண்ட பொழுது வேலைக்காரன் போய் எலிசாவை பார்த்து சொல்கிறான், எஜமானனே, சீரிய இராணுவம் நம்மளை சூழ்ந்து கொண்டது. உடனே எலிசா ஜெபிக்கிறான், ஆண்டவரே, என் வேலைக்காரனின் கண்களை திறந்தருளும். எதற்கு? அவர்களோடு கூட இருப்பதை காட்டிலும் நம்மோடு கூட இருப்பது அநேகம்.
அதை காணும்படி, அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நம்மளை சூழ்ந்து இருக்கிறது, நம்மோடு கூட இருப்பதை காணும்படி அவனுடைய கண்களை திறந்தருளும். உங்கள் தைரியத்தை விட்டு விடாதுங்கள். நீயே ஜெயிப்பாய், நீயே ஜெயிப்பாய், சத்ருவல்ல, நீயே ஜெயிப்பாய். உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்கள், நீயே ஜெயிப்பாய். இன்றைக்கு குறிப்பாய் தாவீதின் வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். தாவீது என்ற ஒரு வாலிபனின் வாழ்க்கையிலே அவனுக்கு விரோதமாய் 7 விதமான வார்த்தைகள் அவனை நோக்கி வருகிறது, அவனை பயப்படுத்தும்படியாய். தாவீது தன் வீட்டில் தள்ளப்பட்டவன், பிறப்பிலிருந்தே ஒதுக்கப்பட்டவன், தன் வீட்டாரால் தள்ளப்பட்டவன், தகப்பன் தாயால் கைவிடப்பட்டவன், சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவன். இப்பொழுது காட்டிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். தகப்பன் அவனிடத்தில் ஆகாரத்தை கொடுத்து தன் சகோதரர்களை கையிலே கொண்டு போய் கொடுத்து நலம் விசாரிக்கும்படி தாவீதை அனுப்புகிறான். தாவீது ஆகாரம் கொடுத்து விட்டு தன் சகோதரர்களை போய் பார்த்து ஆகாரம் கொடுத்து விட்டு அவன் அங்கே வேடிக்கை பார்க்கிறான். அப்படி பார்க்கிற நேரத்தில் நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 8, 9 வசனத்திலே 8வது வசனத்திலே அவன் வந்து நின்று இஸ்ரவேலின் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்களும் சவுலின் சேவகர்கள் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். பெலிஸ்தீன் ஆகிய அந்த கோலியாத்து, காத் ஊரான் ஆகிய கோலியாத்து தாவீதை பார்த்து சவால் நிறைந்த வார்த்தைகள் கொடுக்கிறான். சவால் நிறைந்த வார்த்தைகள். இஸ்ரவேலின் சேனைகளை பார்த்து அவன் சத்தமிட்டு சவால் உள்ள வார்த்தைகளை கொடுக்கிறான். நீங்கள் அந்த அதிகாரத்தில் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே நீங்கள் பார்க்கலாம். அவன் சவால் நிறைந்த வார்த்தைகள் கொடுக்கிறது மட்டுமல்ல, அவன் அவர்களை நிந்திக்கிறான். அவன் தன்னுடைய வார்த்தைகளால் நிந்திக்கிறான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, பின்பும் அந்த பெலிஸ்தேன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வருவான். 25ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது மீண்டும் அதே காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, அந்த நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யனாக்குவார், அவனை ராஜா கனம் பண்ணுவார். இவன் நிந்திக்கும்படி வந்து நின்றான். தாவீதுக்கு விரோதமாய் நிந்திக்கிற வார்த்தைகள். முதலாவது பார்த்தோம், தாவீதுக்கு விரோதமாய் சவாலின் வார்த்தைகள். 2வது தாவீதுக்கு விரோதமாய் நிந்திக்கிற வார்த்தைகள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு, நீயே ஜெயிப்பாய். 3வது அந்த 11ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அங்கே சவுல் 11ஆம் வசனத்திலே கலங்கடிக்கும் வார்த்தைகளை பார்க்கலாம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனின் வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ராஜாவும் இராணுவமும் எல்லாரும் கலங்கி பயப்படுகிறார்கள். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். முதலாவது அவனுக்கு தாவீதுக்கு நேராக வந்த வார்த்தை சவாலின் வார்த்தைகள். 2வது நிந்தனையின் வார்த்தைகள். அவனை நிந்திக்கிறான், எள்ளி நகையாடுகிறான். 3வது அவனை கலங்கடிக்கும் வார்த்தைகள். 4வது நீங்கள் ஒன்றை பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த மனுஷனோடு கூட அவன் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்ட பொழுது, தாவீதுடைய மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்ட பொழுது, அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அளவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்று சொல்கிறான். எரிச்சலின் வார்த்தைகள். சொந்த வீட்டிலிருந்து, சொந்த சகோதரனிடத்திலிருந்து. அவர்களால் இவனை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, அங்கீகரிக்கவும் முடியவில்லை. புறக்கணிக்கப்பட்ட தாவீது இப்பொழுது யுத்த களத்தில் வந்து நிற்கிறான். 5வது நீங்கள் பார்க்கலாம், சவுல் அவனை அழைக்கிறான். சவுல் அழைத்து 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு கூட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன் அல்லவா?
சிறு வயது முதல் யுத்த வீரர்கள் நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். இப்பொழுது சவுல் அவனை பார்த்து பாதகமான வார்த்தைகளை சொல்லுகிறான். சாதகமான வார்த்தைகள் அல்ல, பாதகமான வார்த்தைகள். நீயோ சிறுவன், அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். அந்த கோலியாத், உன்னால் முடியாது. சற்று யோசித்து பாருங்கள். தாவீதுக்கு முதலாவது வந்தது சவாலின் வார்த்தைகள், இரண்டாவது நிந்தனையின் வார்த்தைகள், மூன்றாவது சவுலும் இஸ்ரவேலின் இராணுவமும் கலங்கடிக்கும் வார்த்தைகள், நான்காவது சொந்த சகோதரன் தாவீதின் மேல் எரிந்து விடுகிறான், எரிச்சல் அடைகிறான், எரிச்சலின் வார்த்தைகள், ஐந்தாவது பாதகமான வார்த்தைகள், பாதகமான வார்த்தைகள். ஆறாவது நீங்கள் பார்க்கலாம் 43ஆம் வசனத்திலே, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே, பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். தாவீதை சபித்தான். ஆறாவது நாம் பார்க்கிறோம் சாபம் நிறைந்த வார்த்தைகள். சாபம் நிறைந்த வார்த்தைகள், சாபம் நிறைந்த வார்த்தைகளை எடுத்து வீசுகிறான். பயப்படுத்தும் வார்த்தைகள் ஏழாவது நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்திலே அவன் சாபம் நிறைந்த வார்த்தைகள். மீண்டும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்று பயப்படுத்துகிறான். 44ஆம் வசனத்தில் அவனை பயமுறுத்தும் வார்த்தைகள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையோடு கூட சற்று ஒப்பிட்டு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் உங்களுக்கு விரோதமாயும் சவாலின் வார்த்தைகள் எழும்பி வந்திருக்கிறதா? இல்லை என்றால் நிந்தையின் வார்த்தைகள். இல்லை பாஸ்டர், சவாலின் வார்த்தைகளும் இல்லை, நிந்தையின் வார்த்தைகள் இல்லை, உங்களை கலங்கடிக்கிற வார்த்தைகள், மருத்துவர் சொன்ன காரியங்கள், மனுஷர் சொன்ன காரியங்கள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை உங்களை கலங்கடிக்க வைக்கலாம். ஆவியிலே கலங்கி போய் நீங்கள் இருக்கலாம். கலங்கடிக்கிற வார்த்தைகள். இல்லை என்றால் உங்களோடு கூட இருக்கிறவர்கள் காரணம் இல்லாமலே உங்கள் மேல் எரிச்சல் அடைந்து எரிச்சலோடு கூட உங்களை பார்த்து பேசலாம். எரிந்து உங்கள் மேல் விழலாம். உங்களுடையவர்களை உங்கள் மேல் எரிச்சல் அடையலாம். எரிச்சலின் வார்த்தைகளின் வழியே கடந்து போகிறீர்களா? ஒருவேளை நீங்கள் சில காரியங்களை எல்லாம் செய்ய முற்படுறீங்க, துணிந்து முன் வரீங்க, ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ண இல்லை. தாவீதின் வாழ்க்கையில் அதுதான் பார்க்கிறோம். சவுல் அவனை அழைத்து சொல்லுகிறான், பாதகமான வார்த்தைகள் சொல்கிறான். சவுல் சொல்லுகிறான், அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன், நீ ஒரு இளைஞன், உன்னால் முடியாது. பாதகமான வார்த்தைகளை சொல்கிறான். ஒருவேளை நீங்கள் பாதகமான வார்த்தைகளை கேட்டு அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையா, உங்களோடு தான் கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீயே ஜெயிப்பாய். உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீயே ஜெயிப்பாய். இல்லை என்றால் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் சாபம் நிறைந்த வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். உங்களை சபித்து சாபங்கள் பின்தொடரலாம். ஆனால் இன்றைக்கு விசுவாசிங்க, அந்த சாபத்தின் வல்லமைகளை கர்த்தர் முறிப்பார். ஏழாவது நாம் பார்க்கிறோம், அவன் பயப்படுத்துகிறான். அவன் சொல்லுகிறான், உன்னுடைய சரீரத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் நான் கொடுப்பேன். ஆனால் இப்படிப்பட்ட 7 விதமான வார்த்தைகள் தாவீதுக்கு நேராய் வந்தாலும் தாவீது இந்த வார்த்தைகளை கண்டு அஞ்சவில்லை. இந்த 7 விதமான அம்புகள், வாக்குகள் தாவீதுக்கு நேராய் எய்து விடப்பட்டாலும் தாவீது சொல்லுகிற சில வார்த்தைகள் உண்டு. தாவீது கொடுக்கிற பதில்கள் உண்டு. நீங்கள் முதலாவது பார்க்கலாம் தாவீதின் பதில். அவன் தேவ வைராகியம் நிறைந்த வார்த்தைகளை சொன்னான். 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே தாவீது சொல்கிறான், அப்பொழுது தாவீது தன்னிடையே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குவதற்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். தாவீதுடைய முதலாவது பதில் எப்படிப்பட்ட பதில் என்றால், தெய்வ வைராக்கியம் உள்ள வார்த்தைகள், சாதாரண வார்த்தைகள் அல்ல. தெய்வ வைராக்கியம் கொண்டு அவன் பேசுகிறான். ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். அவன் யார்? ஒருவேளை உங்களை ஒரு சிலர் நிந்தித்து கொண்டிருக்கலாம். அந்நிய தேவர்களை ஆராதிக்கிறவர்கள்,
தேவன் மேல் விசுவாசம் இல்லாதவர்கள் உங்களை நிந்தித்துக் கொண்டிருக்கலாம். தாவீதை போல நீங்களும் தெய்வ வைராகியத்தின் வார்த்தைகளை பேசுங்கள். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் எனக்கு உதவி செய்வார், என் தேவன் எனக்கு நன்மை செய்வார், என் தேவன் என்னை பலப்படுத்துவார். இரண்டாவது, தாவீது ஏதோ சும்மா வார்த்தைகளை விடவில்லை. நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தாவீது நோக்கம் அறிந்து வார்த்தைகளை சொல்கிறான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், அந்த 17ஆம் அதிகாரத்தில் தான் இன்றைய செய்தி நம்ம முழுவதுமாக இருக்கிறது. 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்ததென, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ என்று சொல்லி, முதலாவது தெய்வ வைராக்கியம் உள்ள வார்த்தைகளை தாவீது கொடுக்கிறான் அவனுடைய பதிலிலே. இரண்டாவது, நோக்கத்தை அறிந்து வார்த்தை. அது மிக அவசியங்க. அவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரியல, ஆனால் தாவீதுக்கு தெரியும். அவன் மேல் ஒரு அபிஷேகம் உண்டு. அந்த அபிஷேகத்தை தெளிவுபடுத்துகிற ஒரு நேரம் வந்து விட்டது. அதற்காக கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை, முகாந்திரத்தை உண்டு பண்ணுகிறார். நோக்கத்தை அறிந்த வார்த்தை. மூன்றாவது, நீங்கள் அங்கே பார்க்கலாம் 1 சாமுவேல் 17:32 தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவண்டி இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு கூட யுத்தம் பண்ணுவேன் என்றான். இது எப்படிப்பட்ட வார்த்தை என்றால் தைரியமூட்டும் வார்த்தைகள். இன்றைக்கு நீங்கள் ஜெயிக்க வேண்டுமா? தாவீதை போல தெய்வ வைராகியமான வார்த்தைகள் சொல்லுங்கள், நீயே ஜெயிப்பாய். உங்கள் நோக்கத்தை அறிந்த வார்த்தைகளை சொல்லுங்க. நோக்கத்தை அறியாம ஏதோ இருக்கிறோம் பாஸ்டர், இல்லை, உங்கள் நோக்கத்தை அறிந்து தெளிவாய் பேசுங்கள். உங்கள் சூழ்நிலையை பார்த்து, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சவால்களை பார்த்து தெளிவாய் பேசுங்கள். மூன்றாவது, தைரியம் கொண்டு மூட்டும் வார்த்தைகள். தைரியத்தோடு கூட பேசுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவன் சொல்லுகிறான் 33ஆம் வசனத்திலே, இந்த பெலிஸ்தனை எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, இளைஞன் அல்லவா என்று சவுல் சொல்லும் பொழுது அவன் தைரியமூட்டும் வார்த்தைகளை பேசுகிறான். இந்த பெலிஸ்தனோடு கூட யுத்தம் பண்ணுவேன் என்றான். தைரியத்தோடு கூட பேசுகிறான். நான்காவது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 34 முதல் 37 உள்ள வாசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 17 34 37 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் பார்க்கலாம், தாவீதின் வார்த்தைகள். இதற்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன் என்றால், அனுபவத்தால் உரமேறிய வார்த்தைகள். ஏதோ வாயினால் சும்மா அளப்பல, ஏதோ வார்த்தைகளை அள்ளி தூவவில்லை, அர்த்தமற்ற வார்த்தைகள் அல்ல, அனுபவத்தால் உரமேறிய வார்த்தைகள். அவன் சொல்லுகிறான், இதுக்கு முன்பு நான் ஒரு கரடியை கொன்றேன், சிங்கத்தை கொன்றேன், இவைகளின் மேலெல்லாம் ஜெயம் தந்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனின் மேலும் எனக்கு ஜெயம் கொடுப்பார். அனுபவத்தால் உரமேறிய வார்த்தைகள். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற பாதையில் நீங்களும் தாவீதை போல உங்களுக்கும் சவால்கள் இருக்கலாம். நீங்கள் சற்று யோசிக்கலாம், ஐயோ இவைகளெல்லாம் நான் எப்படி மேற்கொள்வேன், இதெல்லாம் என்னால் கூடுமா? இதற்கு முன்பு கர்த்தர் விடுவித்தார் அல்லவா? செங்கடலை பிளந்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். வனாந்தரத்தில் அற்புதகரமாய் அதிசயகரமாய் நடத்தினவர் உங்களோடு கூட இருக்கிறார். அனுபவத்தால் உரமேறிய வார்த்தைகளை உங்கள் சூழ்நிலையில் பேசுங்கள். ஐந்தாவதாய் 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் பார்க்கலாம், அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். அவன் தேவனை சார்ந்து நிற்கும் வார்த்தைகள். என்னதான் அவன் தைரியமாய் இருந்தாலும் அவனுடைய வார்த்தைகள் சுயமாய் பேசாமல் தேவனை சார்ந்திருக்கும் வார்த்தைகள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் உங்கள் சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும், சத்துரு எவ்வளவு எதிர்த்தாலும், நீங்கள் கொடுக்க வேண்டிய முதல் வார்த்தை தெய்வ வைராக்கியமான வார்த்தைகளை பேச வேண்டும். என் தேவன் எனக்காய் இறங்கி கிரியை செய்வார், என் தேவன் என் வலது கரத்தை பிடித்திருக்கிறார், என் தேவன் என் சொன்னதை செய்து முடிக்கும் மட்டும் அவர் என்னை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். தெய்வ வைராக்கியமான வார்த்தைகளை பேசுங்கள். இரண்டாவது, நோக்கத்தை அறிந்த வார்த்தை. ஒரு நிச்சயம் இருக்கணும், உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். கர்த்தர் இன்றைக்கு எனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். கிடைச்சா பார்க்கலாம் பாஸ்டர், ட்ரை பண்ணுறேன், நடக்குமான்னு தெரியலை, அப்படி அல்ல. நிச்சயமற்ற வார்த்தைகள் இல்லை. நோக்கத்தை அறிந்து
மூன்றாவது, தைரியத்தோடு கூட தைரியமூட்டும் வார்த்தைகள். உங்கள் வார்த்தைகளினால் யாருடைய இருதயமும் கலங்கக்கூடாது. தைரியம் இல்லாதவனுக்கு தைரியம் வரணும். அவர்களும் உங்களோடு கூட இணைந்து உங்கள் தேவனை மகிமைப்படுத்தணும். தைரியமூட்டும் வார்த்தைகள். நான்காவது நாம் பார்த்தோம், தாவீதின் வாழ்க்கையிலிருந்து அனுபவத்தால் உரமேறிய வார்த்தைகள். அவன் தன் அனுபவத்தை சொல்லுகிறான். அவன் அனுபவத்தால் அவனுக்கு வந்த ஜெயங்களை அவன் நினைவு கூறுகிறான். அவனை நடத்தி வந்த தேவன் இனியும் நடத்துவார் என்ற நிச்சயம் அவனுக்கு உண்டு. ஐந்தாவதாய் பார்க்கிறோம், இவ்வளவெல்லாம் இருந்தாலும் அவன் தேவனை சார்ந்து இருக்கிறான். தானாய் ஏதோ ஒன்று பேசலை. அவன் தன் திறமையை நம்பல. அவன் தேவனை சார்ந்து பேசுகிறான். ஆறாவதாய் பார்க்கலாம், 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் அவன் விசுவாசத்தோடு கூட பேசுகிறான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். இன்னும் எதுவும் நடக்கலை, ஆனாலும் விசுவாசத்தோடு கூட பேசுகிறான். விசுவாசத்தோடு கூட பேசுகிறான். கர்த்தர் இன்றைய தினம் உன்னை என் கையில் கொடுப்பார். பெலிஸ்தியர்களை நான் கொன்று குவிப்பேன். உங்கள் சூழ்நிலையை பார்த்து இன்றைக்கு விசுவாசத்தோடு கூட பேசுங்க. நீயே ஜெயிப்பாய். உன் தைரியத்தை விட்டு விடாதீங்க. நீயே ஜெயிப்பாய். ஆமென். நீயே ஜெயிப்பாய். அவன் தைரியமாய் சொல்கிறான், உன்னை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஏழாவதாய் நாம் பார்க்கிறோம், அவன் தேவனை உயர்த்தும் வார்த்தைகள் பேசுகிறான். 47ஆம் வசனம், 1 சாமுவேல் 17:47, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனங்கூட்டம் எல்லாரும் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இது எப்படிப்பட்ட வார்த்தை என்றால், பயத்தினால் வந்த வார்த்தை அல்ல. கர்த்தரை உயர்த்துறான், தேவனை உயர்த்துகிறான். அவன் சொல்லுகிற வார்த்தை 47ஆம் வசனத்தில் 1 சாமுவேல் 17:47, யுத்தம் கர்த்தருடையதுங்க. யுத்தம் கர்த்தருடையது. நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனக்காக யுத்தம் செய்வார். ஜெயம் என்னுடையது. யுத்தம் கர்த்தருடையது. இந்த மாலை நேரத்திலும் விசுவாசிங்க. கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் என்னை நடத்துவார். வெட்கப்பட தேவன் என்னை அனுமதிக்க மாட்டார். இது உங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதியட்டும். என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார். எத்தனையோ சோர்வுகள், எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகள், எத்தனையோ சத்ருவின் கண்ணிகள், இவைகள் எல்லாம் கர்த்தர் நம்மளை விடுவித்தார் அல்லவா? எத்தனையோ முறை சத்ரு மறைந்திருந்து நமக்கு விரோதமாய் பதுங்கி இருந்தெல்லாம் போராடினான். தேவன் அற்புதகரமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் நமக்காய் முன்னின்று யுத்தத்தை நடத்தி சிலுவை கொடியை நாட்டினார் அல்லவா? இந்த காலை நேரத்திலும் விசுவாசிங்கள், யுத்தம் கர்த்தருடையது. நீயே ஜெயிப்பாய். நீயே ஜெயிப்பாய். யோசேப்பின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், யோசேப்பின் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமைப்பட்டு, எரிச்சல் பட்டு, யோசேப்பு ஆகாரம் எடுத்துக்கொண்டு தன் சகோதரர்களை பார்க்க போகிறான். உடனே சகோதரர்கள் தூரத்திலேயே அவனை பார்த்துவிட்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, இதோ வருகிறான் சொப்பனக்காரன். அவர்களுடைய எரிச்சல் என்ன? இவன் தன்னுடைய சொப்பனத்தை சொன்னான், அவர்கள் தகப்பனும் இவன் காலில் வந்து விழுவார்கள் என்று. அந்த சொப்பனத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யோசேப்பின் சொப்பனத்தை அவர்கள் அங்கீகரிக்க முடியவில்லை. அவர்களுக்கு எரிச்சல் உண்டாயிற்று. அவர்கள் நினைத்தார்கள், உன் சொப்பனம் எப்படி நிறைவேறுது பார்ப்போம். சொப்பனம் நிறைவேற நீ இருந்தா தானே, உன்னை கொன்று விடுகிறோம். கொல்ல முயற்சிக்கிறார்கள். கர்த்தர் கிருபையாய் திட்டத்தை மாற்றுகிறார். பிற்பாடு அவன் விற்கப்படுகிறான், அடிமையாய் விற்கப்படுகிறான். விற்கப்பட்டாலும் கர்த்தர் சொன்னதுதான். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அங்கே போத்திபாரின் வீட்டில் இருக்கிறான். அங்கிருந்து சிறைச்சாலையிலே போடப்படுகிறான். சிறைச்சாலைக்கு போகும்பொழுதும் யோசேப்பு நினைத்திருக்கலாம், அவ்வளவுதான், என் தரிசனம் முடிஞ்சிடுச்சு, என் தரிசனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தது என்று. ஆனால் வாக்கு பண்ணினவர், சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன் அவர். நடந்தது என்ன? கர்த்தர் சொன்னார், கர்த்தர் நிறைவேற்றினார். தரிசனம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர்,
சொப்பனம் கொடுத்தவர் நடத்தினார். சொப்பனம் நிறைவேறவும் ஒரு காலத்தையும் நேரத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இப்பொழுது யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை வந்து பார்க்கும் பொழுது அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை இது யோசேப் என்று. ஆனால் யோசேப்பு கண்டு கொண்டான் இது அவனுடைய சகோதரர்கள் என்று. அவன் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், ஆனால் வெகு ஜனங்களை காக்கும்படி தேவனோ இதை அனுமதித்தார். கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இந்த காலை நேரத்தில் விசுவாசிங்க. உங்களுக்கு தீங்கு செய்யும்படியாய், உங்களுக்கு தீமை செய்யும்படியாய், உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எத்தனித்து பல திட்டமிட்டு பல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கலாம். சத்துரு நினைக்கலாம் அவன் ஜெயித்துட்டான் என்று. அவன் செயல்படுத்தின திட்டங்களின் நிமித்தம், உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்த தீமை நிமித்தம். ஆனால் ஒன்று விசுவாசிங்கள், அவனால் துவங்க தான் முடியும், முடிக்க முடியாது. முடிக்க முடியாது. அவனால் துவங்க தான் முடியும், ஆனால் தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். கடந்த வாரத்தில் நாம் தியானித்த அதே வார்த்தைகளை மீண்டும் சொல்ல வாஞ்சிக்கிறேன். தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். நீயே ஜெயிப்பாய், நீயே ஜெயிப்பாய். ஒரு சொப்பனத்தின் நிமித்தம் யோசேப்பு தூக்கி எறியப்பட்டான் என்றால், அடிமையாய் விற்கப்பட்டான் என்றால், ஒரு சொப்பனத்தின் நிமித்தம் அவன் அரண்மனைக்கு போவதற்கும் அது காரணமாக இருந்தது. எந்த பிரச்சனையை காண்பித்து, எந்த பிரச்சனையை சுட்டி காட்டி உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க முயற்சித்தார்களோ, அந்த பிரச்சனையை அதே வழியை வைத்து, அதே காரியத்தை வைத்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். நீயே ஜெயிப்பாய், நீயே ஜெயிப்பாய். சத்ருவல்ல, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகள் அல்ல, நீயே ஜெயிப்பாய். இந்த காலை நேரத்தில் இதை கேட்கும் பொழுதே உங்களுக்குள்ள நம்பிக்கை துளிர் விடட்டும், உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரட்டும். என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை ஜெயிக்க வைப்பார். உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார். உலகில் இருப்பவர்கள் முன்னில் இருக்கிறவர் பெரியவர். தானியேல் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். தானியேலுக்கு விரோதமாய் 120 பேர்கள் திட்டமிட்டார்கள். தானியேல் சிங்க கெபியிலே தூக்கி எறியப்பட்டான். ஜபிக்கிற மனுஷனை அவன் ஜபத்தை நிறுத்தும்படியாய். ஆனால் நடந்தது என்ன? சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். கர்த்தர் அவனை காத்து கொண்டார். ராஜா காலமே எழுந்து போய் கேட்கிறான், தானியேலே தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா? ஆம் ராஜாவே. தானியேலை எடுத்த பிறகு தானியேலை போட காரணமாக இருந்த மனுஷர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் போட்ட பொழுதோ அவர்கள் ஒருவர் கூடி மீள முடியவில்லை. நீயே ஜெயிப்பாய், நீயே ஜெயிப்பாய். உங்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டமே எழும்பி இருக்கலாம், ஒரு பெரிய கூட்டமே எழுந்திருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக பெரிய சதி திட்டங்கள் போடப்பட்டிருக்கலாம். அதை கண்டு கலங்காதீங்க, அதை பார்த்து பயப்படாதீங்க. அதன் நடுவையும் தெய்வ வைராகியமான வார்த்தைகள் சொல்லுங்க. கர்த்தர் அந்த சதி திட்டங்களை கவிழ்த்து போடுவார். ஐத்தோப்பேலின் ஆலோசனைகளை அதமாக்கி போட்ட தேவன் அந்த திட்டங்களை அதமாக்கி போடுவார். கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை அறிந்து உங்கள் வார்த்தைகளை சொல்லுங்கள். சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கும் பொழுது, சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கும் பொழுது பயப்படுகிற வார்த்தைகளை சொல்லாதீங்க. தைரியமூட்டும் வார்த்தைகளை சொல்லுங்க, தைரியமூட்டும் வார்த்தைகளை சொல்லுங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள தேவன், மரண பரியந்தம் அவரனை நடத்துவார். ஒருவேளை வியாதிப்பட்டு இப்போ வியாதியோடு கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். மருத்துவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். இதற்கு மேலே மருந்து இல்லைன்னு மருத்துவர்கள் சொல்லலாம். எங்களால் இயன்றதை செய்தேன் என்று சொல்லலாம். இல்லை இல்லை, தைரியமூட்டும் வார்த்தைகள் மருத்துவரால் கொடுக்க முடியாது. நமக்கு ஒரு சிருஷ்டிகர் உண்டு. அவர் தான் நம்முடைய பரம மருத்துவர். அவர் நம்முடைய பரம வைத்தியர். அவர் நம்முடைய குடும்ப மருத்துவர். அவர் ஆமென். கடந்த நாட்களில் தேவன் நம்மளை காப்பாற்றின வழிகளை சற்று யோசியுங்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று 3 பேர் தேவனுக்காய் வைராகியமாக இருந்தவர்கள். அவர்கள் அக்கினியிலே தூக்கி போடப்படுகிறார்கள். 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட அக்கினி. அவர்கள் தூக்கி எறியப்பட்ட பொழுது எல்லாரும் நினைத்தார்கள் முடிந்தது,
காரணம், அக்னியில் எரிய எடுத்து போட போனவர்கள் கூடி புசுங்கி போனார்கள். 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட அக்னி. எல்லாரும் நினைத்தார்கள் இனி அவர்கள் வெளியே வர மாட்டார்கள் என்று. ராஜா உற்று பார்க்கிறான். தூரத்திலிருந்து பார்த்தால் 4வது ஒரு நபர் காண்கிறான். தெய்வ குமாரன் சாயல் கொப்பா இருக்கிறது. 4வது ஒரு நபரை பார்க்கிறேன். இவர்கள் அதிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். நீயே ஜெயிப்பாய். காரணம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜெயித்தவர். அவர் ஜெய கிறிஸ்து. கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து போகும் பொழுது, கஷ்டங்களின் வழியாய் கடந்து போகும் பொழுது, அவர் எங்கேயோ தூரமாக இல்லை, நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை நடத்துகிறார். இந்த தேவன் என்றென்றேக்கு நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். வெட்கப்பட்டு போக தேவன் அனுமதிக்க மாட்டார். சத்துருவின் இஷ்டங்களுக்கு தேவன் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். இந்த காலை நேரத்தில் அதை விசுவாசிங்க. உங்கள் தைரியத்தை விட்டு விடாதுங்கள். அவர் என்னுடைய ஆத்ம நேச, அவர் என்னுடைய மீட்பர். அவர் எனக்காக யாவையும் செய்வார். அவர் என்னை நடத்துவார். இருக்கும் இடத்தில் நம்முடைய கண்களை மூடுவோமா? பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட இடைப்பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின் வல்லமை விளங்க பண்ணினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தார் கடந்து போகிற பாதையை நீர் அறிவீர் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய பலனை கொடுத்து அவர்கள் தைரியத்தை விட்டுவிடாதபடிக்கு அவர்கள் ஜெயிக்க போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யும். எல்லா துதிக மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் ஏவரோடு கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.